இன்றைய செய்திகள். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு. முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனை. தமிழகத்தில் சமீப காலமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவது ஒட்டுமொத்த மக்களிடையே பெரும் அச்சத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் விழுப்புரம் பகுதிகளில் அரங்கேறியுள்ள இந்த கொடூர சம்பவங்கள் தமிழகத்தை உலுக்கியுள்ளன. இந்த சூழலில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் முதலமைச்சர் விஜய் இன்று தலைமைச் செயலகத்தில் முக்கிய அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். விரிவான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மனிதாபிமானமற்ற குற்ற செயல்கள் அடுத்தடுத்து அரங்கேறி வருகின்றன. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சியில் உறை வைத்தது. இந்த சோகம் நீங்குவதற்குள்ளாகவே விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே மீண்டும் ஒரு 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த சமூகத்தையும் தலைகுனிய வைத்துள்ளது. தொடர்ச்சியாக நடக்கும் இந்த சம்பவங்கள் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறதா என்ற அச்சத்தை எழுப்பியுள்ளது. அரசியல், இனம் கடந்து மக்கள் அனைவரும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்த இக்கட்டான சூழலில் சட்டம் ஒழுங்கை மீண்டும் நிலைநாட்டவும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் விஜய் உடனடியாக தலையிட்டுள்ளார். இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் தமிழக தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ள விஷயங்கள் என்னவென்றால், குற்றவாளிகள் மீதான நடவடிக்கை, பாலியல் வன்கொடுமை போன்ற கொடூரமான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது துரித நீதிமன்றங்கள் மூலம் விரைந்து தண்டனை பெற்றுத் தருவது, கண்காணிப்பை பலப்படுத்துதல், மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில் சந்தேகத்துக்குரிய பகுதிகளிலும் காவல்துறையின் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்துதல், தடுப்பு நடவடிக்கைகள், பெண்களுக்கு எதிராக குற்றங்களை தடுப்பதற்கான புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க உடனடி ஏற்பாடுகளை செய்தல், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பெண்கள் எந்தவித அச்சமுமின்றி வெளியில் நடமாடும் சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் இந்த ஆலோசனையில் வலியுறுத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவங்கள் குறித்த மேல் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? காவல்துறை இதில் எந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற குற்றங்களை முறியடிக்க காவல்துறையுடன் இணைந்து பொதுமக்களும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள்.